தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். கர்ணன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். துரியோதனுடைய நட்புக்காக தன்னுடைய உயிரை விட்டான். துரியோதனுக்கு அழிவு ஏற்படுங்கிறது கர்ணனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த அழிவோட தன்னையும் அழிச்சுக்கிடணும்னு கர்ணன் நினைத்தான். ஆனால் கர்ணன் மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், கும்பகர்ணன். இவனை விட கும்பகர்ணன் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிருக்கான். ஏன்னு கேட்டால், ராவணன் செஞ்சதை தப்புன்னு அவனுக்கு உணர்த்தினான். "என்னே, நீ இப்படி போகாதனே, இது உனக்கு அழிவை தேடித்தரும். இப்படி போனன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிரும்னே. அதனால் நான் சொல்கிறத கேளுனே. தயவுசெய்து சீதையை மட்டும் விட்டுருனே. உன் அழிவிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கலாம்" அப்படின்னு கும்பகர்ணன் ராவணனுக்கு சொன்னான். இது நட்பு இல்லை, அவன் அண்ணன் மீது கொண்ட ஒரு அன்பு தான். அன்பும் நட்பும் ஒன்று தான். ஏன் இப்படி கும்பகர்ணன் சொன்னா? இப்போ குறளை பார்ப்போமா? "அழிவின் அவை நீக்கி ஆர் உய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு." அழிவின் அவை நீக்கி. கும்பகர்ணன் சொல்றான், என்ன உனக்கு இது அழிவு வருங்கிறான். அது மாதிரி நல்ல நண்பன் என்ன செய்யணும்னா, இதில் ஈடுபடாதடா, உனக்கு அழிவு இருக்குது, உனக்கு மரணம் வந்துடும், உன் உயிர் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குடா, உனக்கு அழிவு இருக்கக்கூடிய இந்த செயலில், இந்த தீமையிலிருந்து உன்னை காப்பாற்றுறது தாண்டா என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி, அழிவில் மூலம் வரக்கூடிய தீமையிலிருந்து தடுக்கிறது தான் ஒரு நண்பன் கடமை. சரி, நீ சொல்கிற, சொல்லி பார்க்குற, ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டேதான், கேட்க மாட்டேதான். ஏன்னா இவன் துரியோதனன் யார் சொல்லையுமே என்ன செய்யல, கேட்கல. அப்படி ஒரு வேளை கேட்கல, அவன் உயிரை விடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அவனும் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அவன் அழியக்கூடிய நிலையில நீ அவனை விட்டு விலகிறாத, அவனோடு சேர்ந்து நீயும் அழிந்துரு. அதுதான் உண்மையான நட்பு. உண்மையான நண்பன் என்ன செய்வான்னா, தன் நண்பன் அழிகிறான்னு தெரிஞ்சிட்டா அவனை விட்டு விலகாம அவன் கூடையே இருந்து அவனோடு சேர்ந்து அழிகிறது தான் ஒரு உண்மையான நட்பு. முதல்ல அவனை தடுக்கணும். அழிவிலிருந்து தடுக்கிறது அவனுடைய கடமை. ஒருவேளை அழிவிலிருந்து அவனை தடுக்க முடியலன்னா அவனோடு சேர்ந்து அழிந்து தன்னுடைய நட்பை சிறப்பை வெளிக்காட்டுறது தான் ஒரு உண்மையான நண்பனுடைய கடமையாக இருக்கும். வள்ளுவருடைய கடமை எப்பேற்பட்ட கடமை! கும்பகர்ணன் இதை சொல்லாமல் நமக்கு சொல்லிட்டான்.